சென்னை வடபழனியில் பெப்சி தலைவர் R.K. செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சிக்கும் இடையான அனைத்து கருத்து வேறுபாடும் கலைந்து தயாரிப்பாளர்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ, எங்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டால் கூட பரவாயில்லை, தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் என்று எங்களுடைய தொழிலாளர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை பேசி ஒப்புதல் பெற்று தயாரிப்பாளர்களுக்கு தொழிலாளர் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட பல்வேறு விதமான நன்மைகளை உறுதி செய்தோம், சம்பள குறைப்பு உட்பட. நன்றாக சுமூகமாக எங்களுடைய உறவு தொடர்ந்து வந்தது. அதற்கு பிறகு கடந்த 4 வருடங்களாக சிறு சிறு கருத்து மோதல்கள், அதனுடைய அடிப்படை தன்மையை ஸ்தரமற்ற நிர்வாகம் அல்லது புரிதல் இல்லாத நிர்வாகம், அவர்களுக்கிடையான மோதலை எங்களை வைத்து கை நகர்த்துகிறார்கள் என்று தெரிய வந்தது. ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அமைப்பா இருந்தா ஒரு முடிவெடுக்க நல்லா இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து பணிபுரிய வேண்டும் என்று பெப்சியோட சார்பில் பல்வேறு முறை நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் பிரிஞ்சிருந்தா நல்லது. ஏன்னா எங்களுடைய ராஜ்யம் நடக்கும். ஆனா அது மாதிரி ராஜ்யம் பண்றதுக்கு நாங்க வரல. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க தான் 30-40 வருஷம் இருக்கும். நாங்கள் என்பது தொழிலாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த மேடையில் இருக்கவங்களும் சரி, யார் உள்ள வந்தாலும் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இருக்கும். ஆனா திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்க வந்தவன காணாம போயிடுறாங்க, இல்ல சிரமப்படுறாங்க. அப்போ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கு சொல்லி அவர்களை ஒப்புவித்து அவருக்கு எல்லா நன்மையும் நாம் செய்து வந்தோம். இப்போ என்னாச்சுன்னா, திடீர்னு முதல் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை, ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி சிலம்பரசன் ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இங்க சொல்லும் போது நாளைக்கு ஷூட்டிங், நாளை மறுநாள் ஷூட்டிங் இன்னைக்கு. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க ஒர்க் நடந்தது. ராமேஸ்வரத்துல ஒர்க் நடந்து, செட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க தயாரிப்பாளர் சொல்லிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உங்களோட உறுப்பினர், அவரை கூப்பிட்டு நீங்க செலவு வச்சு படம் பண்ணாதீங்க, இந்த பிரச்சனை இருக்கு, முடிச்சுட்டு போகணும், நீங்க அவரை சொல்லிருக்கணும். அவருக்கு சொல்லல. அவங்க செட் ஒர்க் நடந்துட்டு, எங்க உறுப்பினர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி வழியில செங்கல்பட்டுல இருந்து திண்டிவனம் வரைக்கும் வண்டிகள் போயிட்டு இருக்கு. எல்லா வண்டியும் நிறுத்தி இவங்க சொன்னதுக்காக சரி இவங்களோடு இருக்க நம்ம நட்பை கெடுத்து கூடாது, சரி நிறுத்தி அவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வர வச்சு, அந்த தயாரிப்பாளர் வர வச்சு ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தோம். இது ஒரு வகையில் முடிஞ்சிடுச்சு. இனிமேலாவது அடுத்த சிலம்பரசன் படம் போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை பேசி முடிச்சிருக்கணும். அடுத்து மெட்ராஸ் டாக்கீஸ் ராஜ்கமல் படம் போகுது, அதே சிலம்பரசன் படம் ஷூட்டிங் போறாங்க, நீங்க நிறுத்துங்க. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்க அவ்வளவு வலிமையானவர்கள் இல்ல. யார மணிரத்னத்தை எடுத்து சண்டை போடணும், கமல் சாரை எடுத்து சண்டை போடணும், இதெல்லாம் நாங்க ஏன் சண்டை போடணும்? எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்களுக்கு பிரச்சனை, உங்க மெம்பர் தான் ராஜ்கமல், உங்களோட மெம்பர், மணிரத்னம் சார் உங்களோட மெம்பர், அவங்க கூப்பிட்டு இது மாதிரி பிரச்சனை முடிச்சுட்டு போகணும் நீங்க சொல்லாமல்ல, ஏன் தும்ப விட்டுட்டு வாழ போடுறீங்க? எங்களையே ஏன் நிறுத்த சொல்றீங்க? இருந்தாலும் அப்பவும் வற்புறுத்தல, நாங்க மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு அவங்களுக்கு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் வரதுக்கு, இந்த ஷெட்யூல் வர வரைக்கும் வந்தவொன்னு பேசலான்னு ஒரு பேசி ஒப்புதல் வாங்கி ஆரம்பிச்சோம். அதுக்கு மேலேயாவது அவங்க ஃபாலோ பண்ணும். எவ்ரி டைம் இதே பிரச்சனை. அடுத்து தனுஷ் படம் ஷூட்டிங் போறாங்க, தனுஷ் படத்தை நிறுத்தணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல ராஜ்கமல் ஆயிடுச்சு, மணிரத்னம் ஆயிடுச்சு, ஐஸ்வரி கணேஷ் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து தனுஷ். சரி அவங்க சொல்றாங்கன்னு ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ண உடனே தனுஷ் சார், அவங்க வினோத் அவங்க ஏன் நிறுத்துறீங்க? ப்ரொடியூசர் கவுன்சில். சரி ப்ரொடியூசர் கவுன்சில். அப்ப நடிகர் சங்கம் வந்தாங்க, எல்லாரும் பேசி என்ன பிரச்சனை? இல்ல எங்க செக்ரட்டரியா இருக்கிறவரு 3 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு தனுஷுக்கு, அவர் படம் பண்ணல, அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க. நடிகர் சங்க சார்பில் நீங்க சொல்ற கரெக்ட் தான், நாங்க ரிட்டர்ன் பண்ண சொல்றோம், உடனே ரிட்டர்ன் பண்றோம். இல்ல 16 கோடி ரூபாய் ரிட்டர்ன் பண்ணணும். எப்படிங்க 3 கோடி தான் கொடுத்தீங்க, 16 கோடி எப்படிங்க? இல்ல நாங்க 36% வட்டி, அது அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆயிடும், அதுக்கு அடுத்த வருஷம் வட்டிக்கு வட்டி ஆயிடும். எப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 16 கோடி வருது. நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் ஆல்ரெடி.
அதனால 16 கோடி கொடுக்குறோம். நாசர் கேட்டாரு, நம்ம என்ன வட்டிகரை நடத்துறோமா? நீங்க தயாரிப்பாளர், அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அட்வான்ஸ் படம் பண்ணல. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டிருக்காரு அட்வான்ஸ், இவங்க அட்வான்ஸ் கருவா கொடுத்திருக்காரு. அதனால நீங்க அட்வான்ஸே கொடுக்க முடியல, படம் பண்றதுக்கு கஷ்டம், பணத்தை வாங்கின்னு உங்களுக்கு 2 மாசத்துல சொல்லிட்டாரு. நீங்க அப்பவே வாங்கிருக்கலாம்ல, அப்போ வாங்காம நீங்க செக்ரட்டரியா இருக்கிறதால ஒரு அமைப்பு வச்சுட்டு நீங்க எங்களை மிரட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய வாக்குவாதம் நடந்தது. எனக்கு செல்வமணி, என்ன நீயும் இருந்துகிட்டு இந்த வேலையை பண்ற, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லையா, எப்படி சரியாகும்? நான் சொன்னேன், சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், கவுன்சிலோட எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அதனால அவங்க சொல்றதை நான் கேட்க வேண்டிய நிலையில இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் பேசி அந்த 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்கறதா பேசி முடிச்சாங்க. அவங்க ஒத்துக்கல. மறுபடியும் 7 கோடி வரைக்கும் வந்தாங்க, அப்பவும் ஒத்துக்கல. அப்ப நானே தனுஷ் சார்கிட்ட நேரடியாக பேசினேன். அப்புறம் அந்த வினோத் அவரை வச்சு பேசி அது 8 கோடி ரூபாய் ஃபைனல். அப்ப தனுஷ் சொல்றாரு, அண்ணன் இந்த இதோட நீங்கெல்லாம் சொல்றீங்களே தான், இதுக்கு மேலன்னா நாங்க கோர்ட்ல பாத்துக்கலாம், நீங்க தலையிடாதீங்க. நாங்களும் அதை சொல்லிட்டோம், சார் இதோட எங்களால் பண்ண முடியும், இது மேல பண்ண முடியாது. இல்ல நாங்க ஒத்துக்க முடியாது போக முடியாது. அப்ப நான் சொன்னேன், நீங்க செக்ரட்டரி, உங்க பணத்துக்கு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர்ல நீங்க யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க? நீங்க எங்க உட்காந்துட்டு நீங்க உங்க பணத்தை மட்டும் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மத்தவங்க வாங்கி கொடுக்கல இல்லையா? அதனால நீங்க அது மாதிரி பேசக்கூடாது சார். ஒரு செக்ரட்டரியா இருக்கிறதால உங்களுக்கு நீங்க அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கு நாங்க ஒத்துழைச்சா எங்க பேர் கட்டு போயிடும். தயவு செய்து இது ஒத்துக்குங்க, இல்லைன்னா நீங்க அப்புறம் ஜேஏசில வச்சு பேசி முடிச்சுங்க, இப்ப நாங்க ஷூட்டிங் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங்கே போயிட்டோம். இங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சென்னை வடபழனியில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.